ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் மஸ்ட்டாக இருக்கணும் லேடிஸ் கிட்ட அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன காட்ட போகிறேன்னா நார்மல் ப்ளவுஸ் தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி நார்மல் சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் வந்து எதுக்கு இருக்கணும்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வெறும் ஜஸ்ட் நாட் வச்சு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிள் ஒரு சம்கி ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஓவர் காடியாக வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இது நான் சிந்தட்டிக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நிறைய காட்டன் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாரீக்கும் நிறைய சாரீக்கு வந்து நீங்கள் பேரப் பண்ணலாம். ஸோ தட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ தெரியுதான்? நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இது வந்து நம்மளுடைய பாடி டைப்பே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ளவுஸு. எதுக்குன்னா வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி போடணும்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரீ தான், பிளெயின் தான், இந்த பார்டர் தான் வரும். இது எதுக்கு இருக்கணும்னா வந்து நம்மளுக்கு இப்போ ரிசப்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட் வச்சு நம்ம 1 ஃபீட்டில் போடும்போது இது ரொம்ப லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த சாரியோட பார்டரும் பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பேக் ஹுக் வச்சு. ஸோ பிரின்சஸ் கட்னாலே ஆப்வியஸாக வந்து பேக் ஹுக் தான் நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். இது வந்து நம்மளுடைய மோஸ்ட்லி எல்லா பாடி டைப்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். இது வந்து நம்ம அந்த மெட்டீரியலை பொறுத்து தான் நம்ம ஆக்சுவலி ஸ்டிச் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை பொறுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா. ஸோ இதுவுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த காட்டன் டைப் பிரிண்டட் ப்ளவுஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இதுவுமே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் பைப்பிங் வச்சு. பட் இது என்ன, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருந்ததுன்னா நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பேரப் பண்ணிக்கலாம்னா ப்ரௌன் சாரீ, க்ரீன் சாரீ, காட்டன் டைப்பு, சிந்தட்டிக் டைப்பு. இது ஆக்சுவலி வந்து ஒரு இங்க் ப்ளூ சாரியோடைய ப்ளவுஸ் தான். ஆனால் இது வந்து நம்ம ஒரு 3-4 சாரீக்கு வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ஈஸி, நம்மளுடைய பாடிக்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் கொடுக்காம ஜஸ்ட் சிம்பிளாக, ஏன்னா இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கும்போது நம்ம சிம்பிளான ஒரு நெக் பேட்டர்ன் தான் கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு ஒரு அதுக்கு ஓவராக வந்து ஒர்க் இல்லாமல் நல்லாயிருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும் நம்ம சாரீ வேர் பண்ணும்போது. இது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். பிகாஸ் வந்து நம்ம வந்து நிறையா வந்து செலவு பண்ணி நம்ம ஆரி ஒர்க் பண்ணிட்டோம்னா அதை நம்மளால் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியல, ஒகேஷ்னலாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ தட் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளானது ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியான சாரீஸு கொஞ்சம் அடிக்கடிக்கு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இதுவே ஆனால் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எங்கே சாரீ ரெகுலராக வேர் பண்ணாதானே நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சில்வர் டைப் வச்சுக்கிட்டோன்னா நம்ம நிறையா சாரீஸோட வந்து சில்வர் பார்டர் உள்ள சாரீஸு அப்படியோட வந்து நம்ம பேரப் பண்ணிட்டோன்னா வந்து நல்லாயிருக்கும். இதில் இங்க் ப்ளூவும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ளூ, கோல்டன், சில்வர் ஜரி வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ஒகேஷ்னல் வேலை தான். இதனால தான் வந்து பிட்டில் எடுத்து அதுக்கப்புறமா இதில் ஆரி ஒர்க் பண்ணது. இனிமேல் இது வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸும் சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கிற ப்ளவுசஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சிம்பிள் பஃப் உடைய ப்ளவுசஸ் நான் வந்து ஃபுல்லாக பஃப் கொடுத்துக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம்ஸ் ஓவராக வந்து பல்ஜாக தெரியக்கூடாது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தோன்னா நம்மளுடைய சில பாடி டைப்புக்கு வந்து அது ரொம்ப ஆடாக தெரியலாம். பட் உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்னோட சஜஷன் வந்து எனக்கு இது சாரீ பீஸ்லேருந்து நாங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் இந்த ப்ளவுஸ் அவங்களே கொடுத்தது தான் இந்த லுக் வந்து அதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி. இதான் சாரியோட கலர், இதோடைய ப்ளவுஸ் வந்து இது. ஸோ இது வந்து காம்பினேட் ஆகும்போது ரொம்ப வந்து என்ஹான்ஸ் ஆச்சு. ஸோ அதில் ஒரு வேரியேஷன் காட்டணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இதுவும் மஸ்ட் ப்ளவுசஸ் வச்சுக்கணும் நம்ம. இப்போ ப்ளவுசஸ்லாம் வந்து ஸ்டிச்சிங்க்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு லைனிங் கொடுத்து பண்ணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எலிகண்ட்டான ஒரு லுக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியராக போயிடும். அப்புறம் வந்து ஃபுல் ஹேண்ட் ப்ளவுசஸ் லீனாக இருக்கவங்க, மீடியமாக இருக்கவங்கலாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது எதுக்கு ட்ரை பண்ணலாம்னா ரொம்ப காடியாக ஹெவியாக இருக்கிற சாரீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி, அதுவும் நெட் ஃபேப்ரிக் உள்ள சாரீஸ்க்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக லைனிங் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் லைனிங் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களோட லுக்கை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் டெய்லர்ஸ் வந்து லைனிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து அது என்னமோ எனக்கு லுக்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு நெக் வந்து இப்படி வந்து நான் இப்படி பாதி வந்து லைனிங் இல்லாமல் பாதி லைனிங்கோடவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் ஹுக் வந்து நான் வச்சுருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட லுக்கு. இதுவுமே வந்து ஆல் பாடி டைப்ஸ் இருக்கவங்க போட்டிங்கன்னா எலிகண்ட்டாக, அதுவும் நீட்டாக, ரொம்ப ராயலாகவும் தெரியும். கண்டிப்பாக இது வந்து எல்லா லேடிஸும் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் அதை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த சில்க் ஃபேப்ரிக் ப்ளவுசஸில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த நெட் ஒர்க்கும் இந்த பேட்டர்ன் ஒர்க்கும் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பிரைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் டைப்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவேன் டெய்லர் கிட்ட. அவங்க ஏன்னா ஆரி ஒர்க் நம்மளால ரொம்ப பண்ணிகிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் சில்க் ப்ளவுசஸில். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே சில இந்த புட்டாஸ்லாம் வந்து சம்கீஸ்லாம் வந்து விழுந்துருச்சு. பட் வந்து லுக் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. நிறைய பேர் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஓவராக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்டை சேவ் பண்ணிட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இந்த லேஸில் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவங்களே வச்சாங்க. அதுவுமே நான் வாங்கி கொடுத்துருந்தேன்னா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். பட் இதெல்லாமே அவங்க தான் ஒட்டி கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் மாதிரியே தெரியணும், ஆனால் ஆரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து சில்க் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். டக்குன்னு ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன், சிம்பிளான தெரிஞ்சவங்க மேரேஜ் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பேக் ஒர்க் இப்படி தான் கொடுத்துருந்தேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மஸ்டாகனு சொல்ல முடியாது, இது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். நான் இப்படி பண்ணுறேன், ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இது என்னோடய வளகாப்பு ப்ளவுஸு பாருங்கள், அப்போ ஸ்டிச் பண்ணது இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுஸ் தான். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இல்லாமலே நம்மளுக்கு அந்த டைம்லேயே வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இப்போ தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், ஆனால் இன்னுமே நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ க்ரீன் வித் வந்து சில்லி ரெட் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் காட்டுறேன்னா, இப்போ நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு செலவு பண்ணுறதுக்கு இது கூட நீங்கள் இது வந்து நீங்கள் காஸ்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவுமே சிம்பிளாக கூட ட்ரை பண்ணலாம் இந்த சில்க் சாரிக்கு. ஏன்னா நம்ம சில்க் சாரி ரெகுலராக நம்ம வந்து வேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லை நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் நம்ம கிராண்டாக தான் பண்ணணும்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க், மகம் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய லேடிஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ, இந்த ஜுவல்லரிலாம் போட்டது வந்து எனக்கு நல்லா போச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் என்னுடைய ப்ளவுஸஸே வந்து காமிச்சேன். இதெல்லாம் வந்து எழுதுனா ஏன்னா நான் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் வாங்குவணும், ஸ்டிச் பண்ணுவணும், அந்த மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு பிரேக் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் என்னால் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வெறும் வந்து ரெசிபீஸ் வெறும் இந்த மாதிரி அப்படின்னு கொடுக்காம இன்னும் இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்து என்னால் கொடுக்க ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். நான் லாங் வீடியோஸ் வந்து கம்மியாக பார்க்குறேன். ஸோ இது வந்து ப்ரொலாங்காக ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் என்னென்ன கொடுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த சஜஷன்ஸில் வந்து என்னால் நெக்ஸ்ட்டு கொண்டு போக முடியும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரீத்திஸ் கிரியேஷனை. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.